வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலா 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 10 சென்டிமீட்டரும், வேலூர் மாவட்டம் காட்பாடி, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், ராணிப்பேட்டை ஆற்காடு, புதுக்கோட்டை குடுமியான்மலை, வேலூர் தலா 7 சென்டிமீட்டரும், கரூர், மதுரை உசிலம்பட்டி, திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், புதுக்கோட்டை பெருங்கலூர், நீலகிரி விண்டுவர்த் எஸ்டேட், காஞ்சிபுரம் கொலப்பாக்கம், வேலூர் விரிஞ்சிபுரம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி அணை, மதுரை பேரையூர், புதுக்கோட்டை அன்னவாசல், சேலம் கங்கவள்ளி தலா 5 சென்டிமீட்டரும், திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி, புதுக்கோட்டை கிளாநிலை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை வெம்பாக்கம், காஞ்சிபுரம் வாலாஜாபாத், நாமக்கல் ராசிபுரம், விருதுநகர் பிளவக்கல் பெரியாறு அணை, ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், நீலகிரி கேத்தி, கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை, பெரம்பலூர் தழுதலை, பெரம்பலூர் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை அரக்கோணம், திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி சிறுகுடி, வேலூர் அம்முண்டி, ராணிப்பேட்டை அம்மூர் வாலாஜார் ரயில்வே, சென்னை பெரம்பூர், திருப்பத்தூர், சிவகங்கை பயணியர் விடுதி, விருதுநகர் சிவகாசி, சிவகங்கை மானாமதுரை, கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரை, சிவகங்கை திருப்பத்தூர், காஞ்சிபுரம் குன்றத்தூர், கிருஷ்ணகிரி பாம்பர் அணை, புதுக்கோட்டை நாகுடி, கரூர் கடவூர், திருச்சிராப்பள்ளி மணப்பாறை, சென்னை ஒய்எம்சிஏ நந்தனம், திருவள்ளூர் திருவாலங்காடு, திருச்சிராப்பள்ளி சமயபுரம், ராமநாதபுரம் கமுதி, திருவள்ளூர் திருத்தணி பிடிஓ, திருவள்ளூர் திருவூர், சிவகங்கை காரைக்குடி, திருச்சிராப்பள்ளி லால்குடி, தஞ்சாவூர் கல்லணை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பழைய தாலுகா அலுவலகம், ராணிப்பேட்டை சோளிங்கர், சென்னை அம்பத்தூர், புதுக்கோட்டை காரையூர், புதுக்கோட்டை அரிமளம், திருச்சிராப்பள்ளி கள்ளக்குடி, ராணிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு, கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, மதுரை புலிப்பட்டி, திருச்சிராப்பள்ளி முசிறி, சென்னை சிட்டி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, கோயம்புத்தூர் உபாசி, திருச்சிராப்பள்ளி புள்ளம்பாடி, கரூர் பாலவிடுதி, புதுக்கோட்டை ஆயங்குடி, மதுரை திருமங்கலம், திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, வேலூர் பொன்னை அணை, சேலம் தலைவாசல், சென்னை ஐனாவரம் தாலுகா அலுவலகம், திருப்பத்தூர் டிசிஎஸ் மில் கேதாண்டப்பட்டி, புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை, ராமநாதபுரம் முதுகுளத்தூர், திருவள்ளூர் ஆவடி, புதுக்கோட்டை அறந்தாங்கி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் கமுதி, காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி மருங்காபுரி, புதுக்கோட்டை கீரனூர், கரூர் மயிலம்பட்டி, பெரம்பலூர் செட்டிக்குளம், திருச்சிராப்பள்ளி துறையூர், கோயம்புத்தூர் சின்கோனா, திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், கிருஷ்ணகிரி ஒசூர், நீலகிரி உதகமண்டலம், ஈரோடு நம்பியூர், நாமக்கல் திருச்செங்கோடு, சென்னை விமான நிலையம், ஈரோடு கொடுமுடி, சென்னை ஆலந்தூர், கோயம்புத்தூர் சோலையார், சென்னை மீனப்பாக்கம் டிஜிபி அலுவலகம், திருவள்ளூர் சோழவரம், திருப்பத்தூர் வாணியம்பாடி, தேனி மஞ்சளாறு, திருவள்ளூர் பூண்டி, கிருஷ்ணகிரி ஒசூர், புதுக்கோட்டை ஆதனக்கோட்டை, திருவள்ளூர் திருநெல்வேலி நாலுமுக்கு, கரூர் குளித்தலை, திருவண்ணாமலை ஜமுனா மரத்தூர், திருவள்ளூர் செங்குன்றம், திண்டுக்கல் கொடைக்கானல், புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில், தேனி பெரியகுளம், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, சேலம் வாழப்பாடி, தஞ்சாவூர் பேராவூர் அணை, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, தென்காசி குண்டாறு அணை, தென்காசி ராமநதி அணை பகுதி, கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம், செங்கல்பட்டு சாய்ராம் கல்லூரி, திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, சென்னை சோழிங்கநல்லூர், நீலகிரி கோத்தகிரி, சென்னை எம்ஜிஆர் நகர், தேனி போடிநாயக்கனூர், சேலம் வீரகனூர், புதுக்கோட்டை திருமயம், திருவண்ணாமலை கலசப்பாக்கம், ஈரோடு மடக்குறிச்சி, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், திருநெல்வேலி ஊத்து, நீலகிரி எமரால்ட், விருதுநகர் சாத்தூர், திருவள்ளூர் திருத்தணி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி மற்றும் பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோடு 19 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 10ஆம் தேதி வரை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.